ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் முக்கியமான 2 பொருள் இருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக. ஒன்று டெஸ்டர், அடுத்தது ஒரு பொருள் தேவைப்படும். அது என்ன பொருள்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லைன் செக் பண்ணுறீங்க. லைன் ஃபேஸில் ரைட் சைடில் லைட் எரியுது, லெஃப்ட் சைடில் எரியல. ஆனால் ஆஃப் பண்ண பிறகும் பார்த்தா எரியும். அதுதான் ஃபேஸ் ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்ததுன்னா நியூட்ரல் லைன் கட் ஆகிருக்கு. இப்போது ஃப்ளக் ஆனில் இருக்குது, செக் பண்ணுறீங்க, எரியல. டெஸ்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்டரில் ஆன் பண்ணி பிறகு ரைட் சைடு ஃபேஸ் லைன் இண்டிகேட் காட்டும். அடுத்து நியூட்ரல் லைனும் ஆஃப்லேயும் ஃபேஸ் வரும், லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வரும். இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃப்ளக் ஆஃப் பண்ணி இந்த கழட்டி பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரல் ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அது ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்க வேண்டியது அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணோம், இண்டிகேட் காட்டுது, இண்டிகேட்டர் இருக்கா. அப்போது திரும்ப இப்போ இந்த டெஸ்ட் லேம்ப் வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி தான் காட்டும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, இதான் இப்போ சொன்ன மாதிரி டெஸ்ட் லேம்ப் வேணும். அந்த டெஸ்ட் லேம்ப் இப்போ பாருங்க எரியுது. இப்போ என்னென்னா அதை கரெக்ட் பண்ண பிறகு அந்த டெஸ்ட் லேம்ப் எப்படி செய்யறதுன்றது தான். 2 ஒயர் எடுத்துங்க, ஒரே கலரில் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஈஸியாக அது இருக்கும் அப்படின்ட்டு. ரெட் அண்ட் ப்ளூ எடுத்துருக்கேன். ஒரு ஹோல்டர், எலக்ட்ரிக்கல் ஹோல்டர் வாங்கிங்க, பல்ப் ஹோல்டர். இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டரில் ஒரு லைட் ஒன்று 0 வாட்ஸ் இந்த உங்களுக்கு எது வேணுமோ அது போடுங்க. ஜஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். லைன் நீங்கள் செக் பண்ணும்போது ரைட் சைடு தான் ஃபேஸ் வரும் எப்பவும், அதுதான் ஸ்டாண்டர்டு. அந்த ரைட் சைடில் பாயிண்டில் ஃபேஸ் வந்ததுன்னா ஓகே. ஆனாலும் சரி, கரண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லைட் போட்டிங்கன்னா எரியாது. எரியல்னா என்ன ப்ராப்ளம்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று டாப்பில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், இல்லைன்னா அந்த போர்டில் சுவிட்ச் போர்டில் நியூட்ரல் லைன் லூஸாக இருக்கலாம், டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லைன்னா டென்ஷனாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் டெஸ்ட் லேம்ப். இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணுறது எர்த்தும் ஃபேஸும் லைட் எரியுது பாருங்கள். அப்போ எர்த்தும் நல்லா இருக்குது, நியூட்ரல் லைனும் நல்லா இருக்குது. இப்போ முதல்ல நான் இப்போ பாருங்கள், ஃபேஸில் வச்சுருக்கேன், நியூட்ரலில் வச்சுருக்கேன், எர்த்தில் வச்சுருக்கேன். இது செக் பண்ணுங்கள். இப்போ எர்த்து நல்லா இருக்குன்னு செக் பண்ணலாம், ஃபேஸ் நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, லைட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு முக்கியமானது இந்த டெஸ்ட் லேம்ப். வெறும் டெஸ்டர் மட்டும் பத்தாது, டெஸ்ட் லேம்ப் ஒன்றும் வீட்டுக்கு தேவை. ஹவுஸ் கீப்பிங்க்கு முக்கியமாக இது தேவை. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.